வணக்கம். சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரத்தை கொண்ட துலாம் ராசியனுக்கு வருகிற பங்குனி 15ஆம் தேதி, அதாவது 29/3/2025ஆம் ஆண்டு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்? பொதுவாகவே இந்த துலாம் ராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள். அவங்க யாரையுமே அவ்வளோ சீக்கிரமெல்லாம் பழகிட மாட்டாங்க. எடை போட்டு பார்ப்பாங்க, இவர்கிட்ட பழகலாமா வேணாமா அப்படின்னு. ஆனால் பழகிட்டாங்க அப்படின்னா உண்மையாக இருந்துருவாங்க. அதனால் ஏமாந்த கதையெல்லாம் நிறைய உண்டு. இவர்களுக்கு ஒரு முன்கோபம் என்பது அப்பப்போ வரும். செவனேன்னு இருப்பாங்க. அவங்கள சீண்டினீங்கன்னா எரிமலையாக வெடிப்பாங்க. அதுபோல் நபர்கள் தான் இந்த துலாம் ராசி நேயர்கள். சரி, கடந்த 2.5 வருடங்களாக உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து சனீஸ்வர பகவான் எவ்வளவு குடைச்சல் கொடுத்துருப்பாருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பூர்வ புண்ணியஸ்தானமான அந்த இடம் உங்களுக்கு பல விதங்களில் பல பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். எதுலையுமே ஒரு தடை தான். திருமணமாக இருக்கட்டும் தடை, ஒரு இடம் வாங்கிறதா இருக்கட்டும் தடை, ஒரு நல்ல காரியம் பண்ணினா எது பண்ணினாலும் ஒரு தடை. இதுபோல் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகளோடு தான் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிற மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனி பகவான் இடப்பெயர்ச்சி அடைகிறார். இதனால் உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார். அதாவது இதை ரோகச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரி ஸ்தானம். எதிரி ஸ்தானம்னா எதிரி அதிகமாக வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்களை யாரெல்லாம் பகைச்சிக்கிறாங்களோ அவன்லாம் பஸ்மம் ஆகிடுவான். உங்களை எதிர்த்து இனி யாரும் கிடையாது. துலாம் ராசிக்காரர்கள் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன். இத்தனை காலம் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ இருந்து விட்டீர்கள். ஆனால் இப்போ வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல காலம்தான். என்னங்க சார் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாருமே, ஆனால் நல்லதுங்கிறது தான் எனக்கு பரவ மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது தெரியுது. அதாவது உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும், உங்களுடைய தசாபுத்தின்னு ஒன்று இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல தான் உங்கள் வாழ்க்கையும் அமையும். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்து தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி என்பது டாப்பர். அதுதான் உண்மை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்குது, ராகு கேது பயிற்சியும் நல்லா இருக்குது, சனி பயிற்சியும் நல்லா இருக்குது. துலாம் ராசிக்காரர்களுக்கு 3, 6, 11 இந்த இடங்களில் சனீஸ்வர பகவான் வந்தாலே யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்கள். உண்மை அதுதான். கவலைப்பட வேண்டாம். இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வீடு கட்டணும், நான் ஒரு தொழில் பண்ணணும், நான் என்னென்ன சுப காரியங்கள்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இந்த காலத்தில் கச்சிதமாக செஞ்சுருங்க. எல்லாம் கைக்குடி வரக்கூடிய காலம். என்ன ஒன்று, நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா எல்லாருமே சாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் தான் அதிபதி. அதாவது ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் சுக்கிர பகவான் அதிபதி. நீங்கள் சுக்கிர பகவானை இந்த காலகட்டத்தில் கம்பல்சரி வழிபட வேணும். அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சுக்கிர பகவான் கோயில் கஞ்சினர் கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் நீங்கள் இழந்ததை எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கின்ற காலகட்டம். உங்களுக்கு பூர்வீக சொத்து வரணுமா, இல்லை கோர்ட்டு வழக்கு ஏதாவது இருக்குதா, இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒரு பணங்கனா வர வேண்டியது இருக்கா, எல்லாம் வரக்கூடிய காலம் இது. அதை சரியாக பயன்படுத்திக்கிங்க. ஜோசியர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு, இனிமேலாம் நான் எடுத்தது பொறுத்ததெல்லாம் செய்வேன் அப்படின்னு செய்யக்கூடாது. உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுக்கு தெரிந்த ஒரு ஜோதிடரிடம் காமித்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நல்ல அடியாகத்தான் இருக்கும். அதனால் பார்த்து நிதானமாக கரெக்டாக மூவ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் போகிற பாதைங்கிறது கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு நீங்கள் இப்போ இருக்கின்ற இடத்துலேருந்து ஒரு இடமாற்றம் ஆகிருப்பீங்க, அது நல்லதுன்னு வச்சுக்கிங்க. ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருப்பீங்க, அது நல்லதுன்னு வச்சுக்கிங்க. ஒரு ஏதோ ஒன்று உங்களுக்கு மாற்றம் இருந்திருக்கும், அது எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நடத்துங்க. மேலும் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாம் பொது பலன் தான். நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். அதனால் மேலும் மேலும் நீங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.